வீரமாறன் சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான ரொமான்டிக்கான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீராவோட அம்மா முத்துலட்சுமி வந்து ராமச்சந்திரன் கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் வந்து 2 பேருக்கும் வந்து விருந்து வைக்கலான்ட்டு இருக்கேன். அப்படிங்கிறப்ப எதுக்குமா தேவையில்லாமல் அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாப்புல. என்னவா இப்படி சொல்லிட்டீங்க, மாப்பிள்ளையை வந்து நாங்கள் வாசல்லே நிற்க வச்சு கஷ்டப்படுத்தணும் இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து பதிலுக்கு நாங்கள் செய்யணும்ல, அதுக்காகவாவது நாங்கள் வந்து விருந்து வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த கண்மணியும் ராகவன் 2 பேரையும் வந்து அனுப்பி விடுங்க, நான் சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொன்னோன்னே, அதெல்லாம் வந்து சரியாக வராது. நீங்கள் வந்து அவங்க 2 பேர் வீரமாறனை அழைச்சிட்டு போகிறீங்கன்னா அதோட விட்டுருங்க, இவங்கெல்லாம் வர்றதுக்கெலாம் வந்து நான் பதில் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து நவுந்து போயிடுறாங்க. கண்மணி, இங்கே பாரு, நீ நாளைக்கு வந்து வந்தே ஆகணும் சொல்லிட்டேன். அதான் அவர் சொல்லிட்டார்ல, அவர் அப்படியே சொல்கிறாரு, ஏ ஏ அவங்கள ஆல்ரெடி தண்ணி தெளித்து விட்டாச்சு, எங்களையும் தண்ணி தெளித்து விடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லிட்டு போகிறாரு. நான்லாம் வரமாட்டேன், நீ வந்து இவ்வளோ அடம் பிடிச்சேன்னா உன்னோட அம்மா நான் எவ்வளோ வந்து கோவப்படுவேன், நீ நாளைக்கு வந்தாகணும், இல்லைன்னா உங்ககிட்ட வந்து நான் பேசவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கோவப்படுறாங்க. வீரா, நாளைக்கு மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வந்துருங்க அப்படின்னோடனே கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படிங்கிறப்ப மாறனும் வந்து வாக்குறுதி கொடுக்குறாங்க. வீரா வந்து சொல்கிறாங்க கண்மணி முன்னாடியே, நாங்கள் 2 பேரும் ஜோடி பொருத்தம் எவ்வளோ சந்தோஷமாக வாழ்கிறோங்கிறத வந்து மற்றவங்களாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும் இல்லை கண்மணி அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு செம கோவத்தில் வந்து கண்மணி கோச்சிட்டு மாடிக்கு போயிடுறாங்க. அப்போ வந்து ராஜேஷ் அம்மா வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, நாளைக்கு நீ வந்து விருந்துக்கு போயே ஆகணும் அப்படின்னு. என்ன சொல்கிறீங்க, அந்த விருந்துக்கெலாம் போய் அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து என்னை வந்து வீரா வந்து வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்கா, அதை வந்து நான் பார்க்கணுமா அப்படிங்கிறப்ப, அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவங்க வந்து உண்மையிலே வந்து சந்தோஷமாக வாழ்கிறாங்களா இல்லை நடிக்கிறாங்களாங்கிறத நம்ம வந்து கூடவே இருந்து ஒரு செகண்டு கூட மிஸ் பண்ணாமல் அவங்கள வந்து ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் அவங்களோட திட்டம் என்னன்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். வந்து கண்மணியை வந்து வீரா வீட்டுக்கு அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. அதே சமயம் இந்த பக்கம் மாறன் வந்து ரூமில் வந்து நிற்கிறப்ப வீரா வந்து நடந்து வராங்க. கார்பெட்டில் லைட்டாக ஸ்லிப் ஆகிடணுன்னா கீழே வந்து தாங்கி பிடிச்சிடுறாங்க. அப்போ வந்து ஒரு ரொமான்டிக்காக ஒரு சாங் வந்து ப்ளே பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் வந்து டக்குன்னு திரும்பி பார்த்தா எங்கே கையில் இருந்த வீராவை காணோம். அப்படிங்கிறப்ப, ஏய் நீ என் கையில் தானே இருந்த, எப்படி வந்து நீ அந்த பக்கம் போன, இது ஒன்றும் கனவு கிடையாது அப்படின்னு சொல்கிறப்ப, யாரை கேட்டு என்னை வந்து நீ தொட்ட, முதல்ல நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், இந்த வீட்டில் வந்து இந்த ரூமில் வந்து என்னை தொடர்றதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்படின்னோடனே, நீ என் பொண்டாட்டி, அதனால தான் வந்து நான் கீழே விழுந்துற போறேன்னு ஒரு பதற்றத்தில் தொட்டேன், அதுக்கு போய் இப்படி பேசுகிற அப்படிங்கிறப்ப, இங்கே பாரு, மற்றவங்களுக்காக தான் அப்படி, இந்த ரூமுக்கு வந்தாச்சுன்னா நீ யாரோ நான் யாரோ எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்ன வீரா இப்படிலாம் பேசுகிற அப்படின்னோடனே, நீ மட்டும் வந்து என் பைக்கில் வந்து இடுப்பில் வந்து கையை பிடிக்கிற, கையை பிடிச்சி அழைச்சிட்டு போகிற, அதுதான் சரி, இதில் நடிக்கிறேன்னு என்னை வந்து இப்படி கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கணுமா, வெளியில் ஒன்று ஒரு தடவை என்னை நடித்து ஏமாத்துறதுக்கு நீ வந்து உன் வீட்லேயே இருந்திருக்கலாமே, ஏன் இப்படி தேவையில்லாமல் வந்து என்னை கஷ்டப்படுத்துகிற அப்படிங்கிறப்ப, இதுவே உனக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா என்னை வந்து எதுக்காக நீ இந்த வீட்டுக்கு வந்தேன்னு மாறன் வந்து கேட்குறாங்க. அப்போ தான் வந்து என் அம்மாக்காகவும் ஊரில் உள்ளவங்க எல்லோரும் வந்து பேசுகிறாங்க, அத்தை வந்து டெய்லி வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு போகிறாங்க, அதனால தான் வந்து நான் வந்து ஏற்றுக்கிட்ட மாதிரி அவங்க எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி அட்லீஸ்ட் நம்ம நடிப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தேன் தவிர, மேலே விருப்பப்பட்டோ இல்லை, இந்த ஜென்மத்தில் எந்த ஜென்மத்துலேயும் வந்து நான் உன்னை வந்து மன்னிக்கவே மாட்டேன், அப்படி நான் வந்து மன்னித்து உன் கூட சேர்ந்து வாழ்ந்தேன்னா நான் இத்தனை வருஷம் என் அண்ணன் வந்து என்னை வளர்த்ததுக்கான அர்த்தம் துளி கூட இல்லாமல் போயிடும். அதனால் வந்து நீ என்கிட்ட வந்து மரியாதையாக இந்த ரூமை விட்டு போனேன், உன்கிட்ட பேசுகிறதுக்கு உன் முகத்தில் முழிக்கிறது எனக்கு துளி கூட பிடிக்கல, நீ சொன்னாலும் கேட்க மாட்டேன், நானே போகிறேன்ட்டு அந்த ரூமை விட்டு வீரை வந்து கோச்சிட்டு வெளில போயிடுறாங்க. மாறன் வந்து எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறாங்க. அதை நீ கூடி சீக்கிரம் என்னை ஏற்றுப்ப வீரா, நீயே வந்து ஏற்றுக்கிட்டு என்னால் வந்து தப்பெல்லாம் என் மேலே இல்லைங்கிற புரிஞ்சுக்கிட்டு கூடி சீக்கிரம் சேர்ந்து வாழ்கிற காலம் வெகு தூரத்தில் இல்லைன்னு மனசில் நினைக்கிறாங்க. கண்மணி ஆளாக போய் வீட்டு வாசலில் வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா வந்து கரெக்டாக ராகவன் வந்து சிக்கன் மட்டன் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டு, மீன் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு கையில் கவரோடு வராங்க. ஆமாம், ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு முன்னாடி வந்து நீ வந்து நிற்கிற, கடைசியில் வந்து என்ன இந்த வேலையெல்லாம் பார்க்க வச்சுக்கிட்டு இருக்கேன்னு அவங்க அம்மா வந்து என் புருஷனை சத்தம் போடுறாங்க. இதனால் என்ன தம்பி மேலே அவ்வளோ பாசமா? ஆமாம் ஏம்மா, உன் வீட்டுக்கு வந்து விருந்துக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நீ செய்ய, அதை விட்டுட்டு என்னை வந்து என் புருஷனை வந்து இந்த மாதிரி வேலை வாங்குகிற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு வந்து சத்தம் போடுறாங்க. சரி, அதெல்லாம் போகட்டும் விடுங்க, இங்கே பாரு கண்மணி, நான் வந்து இதெல்லாம் செஞ்சிடுறேன், நீ எனக்கு மீன் மட்டும் இதை மட்டும் நீ செஞ்சு கொடுக்குறியா அப்படின்னோடனே, அவங்கள விருந்துக்கு வர சொல்லிட்டு என் கையாலேயே பரிமாறி நான் அவங்களுக்கு சமைச்சு வேற போடணுமா, இதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்குது, சின்ன மருமகனை நீயே வச்சுக்க, அப்போ என் ஹஸ்பண்டுக்கு என்ன மரியாதை கொடுப்பேன், அதெல்லாம் செய்யக்கூடாதுன்ட்டு பிருந்தா கரெக்டாக வந்து வாசலில், அதான் அக்காவே வந்தாச்சு ஆட்டோவில் பாரு,
மாமாவும் வந்தாச்சு, வாங்க மாமா. மாமா இப்போ தாம்மா மாமா உங்களை ஜோடி பொருத்தம் சூப்பராக இருக்குது அப்படின்னு பிருந்தா வந்து சொன்னோன்னே, சரி சரி அதெல்லாம் போகட்டும், இப்போ வந்து சமைக்க போகிறதுக்கு ராகவா எனக்காக வந்து இவ்வளோ தூரம் பாசம் வச்சுக்கிட்டு வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு சொன்னப்போ, வீரா வந்து கண்மணிக்கு நீ வரமாட்டேன்னு நினச்சேன், பரவாயில்ல என் மேலே பாசம் வச்சுட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் ஆரத்தி எடுத்து வரவேற்கிறாங்க. எதுக்கு அத்தை இதெல்லாம் அப்படிங்கிறப்ப, கூடாது மாப்பிள்ள, நான் உங்களை வந்து எவ்வளோ தூரம் எத்தனை நாள் வந்து வாசலில் நிப்பாட்டணும், இதெல்லாம் வந்து செய்ய வேண்டிய முறை. முதல்ல 2 பேரும் ஜோடி பொருத்தமாக வந்திருக்கீங்க. ஆரத்தி எடுக்கிறாங்க. அம்மா நான் தான் ஆரத்தி எடுப்பேன்ட்டு வந்து பிருந்தா எடுத்துட்டு, மாமா காசு நல்லா வெயிட்டாக போடு மாமா அப்படிங்கிறப்ப காசை எடுத்து போட்டு விட்றாங்க. போட்டதுக்கப்புறம் சமைக்கிறதுக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணியாச்சு அப்படின்னு சொல்கிறப்ப, நான் தான் சமைப்பேன், இதுக்கு முன்னாடி நான் சமைச்சதுலேயே மாமா நீங்கள் சமைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து உதவி செய்ய வேண்டியது நான் தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேன் மாமா அப்படிங்கிறப்ப, போகிற போக்கில் என்னையே மிஞ்சிருவ போலையே அப்படிங்கிறப்ப, பரவாயில்ல சந்தோஷம் மாமா, உங்கள் ட்ரைனிங் தானே அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கலான்னு போகிறவங்க, இருங்க ஒன்றும் அவசரம் இல்லை, எப்படி இருக்கும் ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கா அப்படிங்கிறப்ப வீராவோட தோளில் வந்து கையை வச்சுட்டு மாறன் வந்து க்யூட்டாக வந்து வீராவை பார்க்குறாங்க. என்ன கடுப்பாகிறியா, வேறு வழி இல்லை, இப்போ நான் சமாளிக்கிறேன், நீ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க அப்படின்னு பிருந்தாவை வந்து சரி சரி அப்புறம் ரொமான்ஸ் பண்ணிக்கலாம் வாங்க மாமா உள்ளே போகலான்னு அழைச்சிட்டு போயிடுறாங்க. பிருந்தா உள்ளே வந்ததுக்கப்புறமேட்டுக்கு தக்காளியில் எல்லாம் வந்து வெட்டி ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக வந்து பிருந்தா வந்து அந்த துண்டை எடுத்துகிட்டு வந்து மாறனுக்கு வந்து அந்த சிவப்பு துண்டு வந்து கொடுக்குறாங்க. கரெக்டாக பழசெல்லாம் ஞாபகம் வச்சுருக்கேன், எப்படி மாமா உங்களை வந்து மறப்பேன், நீங்கள் வந்து செஞ்ச எல்லாமே நல்லது தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லி எமோஷ்னலாக பேசினோன்னே தலை துண்டை கட்டிட்டு தக்காளி வெட்டிகிட்டு இருக்கப்பயே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. மாறன் வந்து இதை பார்த்தோன்னே வந்து ஃபீல் பண்ணுறாங்க. பிருந்தா வந்து என்ன மாமா ஏன் அழுகுறீங்க, தக்காளி வெட்டினதுக்கெலாம் அழுக மாட்டீங்களே நீங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப வந்து பழசெல்லாம் ஞாபகம் வந்துச்சா அதான் அப்படின்னு, மாமா நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு கேட்குறவங்க, விடுங்க மாமா எல்லாமே சரியாக போயிடும் அப்படின்னு வந்து சாரி மாமா அப்படிங்கிறப்ப, பரவாயில்ல சாச்சா அதெல்லாம் உன்னை பற்றி ஒன்றும் நினைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. கண்மணி வந்து அங்கே காஃபி கொடுத்துட்டு செம்ம கடுப்பில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க மாறனை. அப்போ தான் வந்து மாப்பிள்ளை காஃபி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுக்குறத வந்து அத்தை நான் சொல்கிறேன்னு தப்பான வச்சுக்காதீங்க, என்ன தான் இருந்தாலும் உங்கள் பொண்ணு அளவுக்கு உங்களால் வந்து காஃபி வந்து சரியாக வந்து கொடுக்க முடியல, டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறப்ப, பரவாயில்ல மாப்பிள்ளை நீங்கள் இப்படி சொல்லும் போதே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, என் பொண்ணு வந்து இந்த அளவுக்கு வந்து உங்களை கவனிக்கிறான்னா எனக்கு அதோட சந்தோஷம் வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு காஃபி குடிச்சு முடிக்கிறாங்க. பார்த்தியா மாப்பிள்ளை வந்து எவ்வளோ வீட்டுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் வீடே வந்து நல்லா கலகலன்னு இருக்குது. அதை விட்டுட்டு வீரா அந்த மாப்பிள்ளை எவ்வளோ தங்கமான ஒரு மாறன், அவரை போய் வாசலில் நிற்க வச்சு இவரை ஏற்றுக்கிறதுக்கு போய் நீ வந்து இப்படி அடம் பிடிச்சிருக்கியே, இது கொஞ்சமாவது நியாயமா அப்படின்னு கேட்டோன்னா, ஆமாம்மா இவன் வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப நல்லவன் தான் அப்படின்னு வந்து வீரா வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து சொல்கிறாங்க. இவங்க நடிக்கிறாங்களா இல்லையாங்கிறத அத்தை சொன்ன மாதிரி நம்ம கரெக்டாக நோட் பண்ணணும்னு கண்மணி வந்து ஒரு செகண்ட் வந்து யோசிக்கிறாங்க. ராகவனை பாரு, முகம் பூரா வந்து இவருக்கு வந்து அவங்க 2 பேரும் ஜோடியாக சேர்ந்ததில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இதை நம்ம சும்மா விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க கண்மணி. அதோட முடியுது.